சட்டத்தின் பெயரால் மதசார்பின்மையை வலியுறுத்தக்கூடிய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டத்தை பயன்படுத்தியே நாடாளுமன்ற விவாதத்தை நடத்தி மதசார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிறது. ஆக சட்டத்தை பயன்படுத்தியே சட்டத்தை அழிப்பது, ஜனநாயகத்தை பயன்படுத்தியே ஜனநாயகத்தை படுகொலை செய்வது, இதுதான் பாஜக அரசு கையாளுகிற நவீன பாசிசம். இதுதான் நியோ பாசிசம். மேலோட்டமா பார்த்தா ஏன் எதிர்கட்சியெல்லாம் பேசலையா? பேசினாங்களே. இது ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகம் தான். காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்ததே. கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா? எதிர்ப்பு தெரிவித்தார்களே. 8 மணி நேரம் விவாதத்தை 13 மணி நேரம் நடத்தவில்லையா? நடத்தினோமே, நடத்தினார்களே. நள்ளிரவு வரையில் காத்திருந்து நடத்தினார்களே. 2 மணிக்கு 3 மணிக்கு விவாதம் நடந்தது. விடிய விடிய விவாதம் நடத்தினார்களே. எவ்வளவு தாராளமான ஜனநாயகம். ஆனால் கடைசியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது. தோழர்களே, இதுதான் நவீன பாசிசம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு உச்சரிப்பதே கடினமாக இருக்கிறது. WAQF. இது ஒரு அராபிய சொல். இதற்கு என்ன பொருள்? இறை சொத்து என்று பொருள். இறைவனின் பெயரால் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இஸ்லாமியர்கள் தானமாக அளிக்கிற சொத்து. அது திரும்ப பெற முடியாது. அது இறைவனோடு கட்டி போடப்படுகிற நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து. கல்வி நிலையங்கள், அராபிய மொழியிலே மதரசா என்று சொல்லுகிறார்கள். கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம், மசூதிகளுக்கு பயன்படுத்தலாம், தர்காகளுக்கு பயன்படுத்தலாம், வணிக வளாகங்களுக்கு பயன்படுத்தலாம். இதையெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் ஒப்படைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை நிர்வாகம் செய்வதற்கென்று காலப்போக்கில் சட்டங்கள் உருவாயின. 1923 முதலில் முசல்மான் வக்ஃப் ஆக்ட் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1954 சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1995 சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டங்கள் எல்லாம் இதுவரையில் பிஜேபிக்கு முன்னர் வரையில், இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையில் இந்த சட்டங்கள் அனைத்தும் என்ன சொல்லுகின்றன என்றால், வக்ஃபு என்கிற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த சொத்து, அதற்கென்று உருவாக்கப்படுகிற மாநில வாரியாக உருவாக்கப்படுகிற வக்ஃபு வாரியங்கள், ஸ்டேட் போர்டு, மாநில அரசுகளால் உருவாக்கப்படுகிற போர்டு, ஆங்கிலத்திலே போர்டு, தமிழிலே வாரியம் என்கிறோம். அந்த வக்ஃபு வாரியம் அதை மேற்பார்வை செய்யும். அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலே இருக்கிறதா, வழக்குகள் அந்த சொத்துக்களின் மீது நடக்கிறதா, ஆக்கிரமிப்பிலிருந்து யாரை அகற்ற வேண்டும், இவற்றையெல்லாம் விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பராமரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா மாநிலங்களிலும் வக்ஃபு வாரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாரியங்களில் இஸ்லாமியர்கள் தான் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும். சட்டம் இதுவரையில் அப்படித்தான் இருந்தது. எல்லா சட்டங்களுமே 1923, 1954, 1995, இது 2025 இந்த சட்டம். அதை திருத்ததுனால அது திருத்த சட்டங்கிறோம். 1995 வரையில் அந்த சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கான இறை சொத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்களை கொண்ட வாரியங்கள் தான் அதிகாரம் படைத்தவை.
இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்று ஒரு மத்திய அவையும் இருக்கிறது. இந்திய அளவில் இந்த மாநில வாரியங்களை எல்லாம் நிர்வகிப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு, தேசிய அளவில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் சட்டப்பூர்வமாக அவற்றை அணுகுவதற்கு கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் இருக்கிறது. அந்த அவையும் இஸ்லாமியர்களை கொண்ட அவையாகத்தான் அது இருக்கும். ஆனால் முதல் முறையாக பிஜேபி இந்த சொத்தின் மீது கண் வைத்து விட்டது. இது என்ன வெளிப்படைத்தன்மை தேவை? இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை இஸ்லாமியர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்தால் போதாதா? பிறருக்கு ஏன் தெரிய வேண்டும்? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற வாரியத்திற்கு தெரிந்தால் போதாதா? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிற சென்ட்ரல் கவுன்சிலுக்கு தெரிந்தால் போதாதா? கவுன்சிலுக்கு தெரியாமல் நடக்கிறதா? வாரியங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா? வேறு எந்த அடிப்படையிலே இந்த புள்ளி விவரங்களை தருகிறீர்கள்? 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்து என்று அது எப்படி ரயில்வே சொத்துக்கு அடுத்தபடியான மதிப்பீடு கொண்டதாக இருக்க முடியும்? திட்டமிட்டு அவர்களே பரப்புகிறார்கள். இவ்வளவு சொத்தா முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டில், இதையெல்லாம் அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்களா என்று பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாமியர் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும், இந்த சொத்தை விட கூடுதலாக இல்லை என்பது உண்மையா? அதை ஒப்பீடு செய்வது எப்படி? உங்களிடத்தில் புள்ளி விவரம் இருக்கிறதா? இந்துக்களின் சொத்து இஸ்லாமியர் சொத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது? கிறிஸ்தவர்களின் சொத்து இஸ்லாமியர்களின் சொத்தை விட குறைவாக இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கான புள்ளி விவரம் எங்கே இருக்கிறது? அதை ஏன் பாஜக அரசு வெளியிடக்கூடாது? அதை ஏன் வெளிப்படையாக நாடாளுமன்ற அவையில் அதற்கென்று இருக்கிற அமைச்சரை அறிவிக்க செய்யக்கூடாது? அவரும் ஒரு புத்திஸ்ட், சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர். அதைத்தான் நான் அந்த கூட்டத்திலே, நாடாளுமன்றத்தில், மக்களவையிலே பேசினேன். ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவரை கொண்டு இன்னொரு சிறுபான்மை மதத்தின் அதிகாரத்தில் தலையீடு செய்கிறார்கள். அவர் ஒரு புத்திஸ்ட். அவர் புத்திஸ்டா இருந்தும் புத்தகயாவில் நடக்கிற போராட்டம் குறித்து அவர் கவலைப்படவில்லை. புத்தகயா எங்கே இருக்கிறது? பீகாரிலே இருக்கிறது. புத்தகயா என்பது ஒரு புனித தலமாக பௌத்தர்களால் பார்க்கப்படுகிறது. அங்கே ஒரு மகாபோதி விகார் இருக்கிறது. அந்த இடம் எதற்கு சிறப்பு பெயர் பெற்றது என்றால், புத்தர் நீண்ட காலமாக தவம் இருந்து பல இடங்களில் அமர்ந்து நாள் கணக்கிலே, மாத கணக்கிலே, வருட கணக்கிலே கூட ஒரே இடத்தில் உட்கார்ந்து தவம் செய்தும் அவருக்கு ஞானம் கிட்டவில்லை. அவர் என்லைட்மெண்ட் ஆகல. சோறு தண்ணீர் குடிக்காமல் கூட தவம் இருந்திருக்கிறார். எலும்பும் தோலுமாய் இளைத்து போனார். அப்படி ஒரு உருவம் இருக்கிறது புத்தருடைய உருவம். அப்போதும் அவருக்கு ஞானம் பிறக்கவில்லை. பிறகு அந்த தவத்தை கலைத்து விட்டு வெளியேறுகிறார். இந்த மாதிரி உடலை வருத்தி தவம் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். பட்டினி கிடப்பதால், தண்ணீர் அருந்தாமல் தியானம் இருப்பதால் ஞானம் கிடைக்காது என்று மறுபடியும் உணவை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாகிறார். இனி பட்டினியும் அப்படி கிடக்கக்கூடாது, எந்த நேரமும் தின்று கொழுக்கக்கூடாது, இடைநிலையில் இருந்து தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து நடந்தே பீகார் பக்கம் போகிறார். பீகாரிலே இருக்கிற ஒரு இடம்தான் புத்தகயா. அங்கே போய் ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து அவர் தவம் இருக்கிற போது அவர் ஞானம் பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஞானம் பெற்ற சிறப்பு தலம்தான் புத்தகயா என்பது. அந்த கோவில் நாடு விடுதலை அடைவதற்கு முன்பே கட்டப்பெற்று உலக புகழ் பெற்ற ஒரு விகார். அப்போது ஒரு நிர்வாக கமிட்டி உருவாக்கப்பட்டது. அந்த நிர்வாக குழுவிலே அப்ப பிஜேபி இல்லை.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1930களில் 40களில் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே உருவாக்கப்பட்ட அந்த குழுவில் புத்தர்களை விட பௌத்தர் அல்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த கமிட்டியில் குறிப்பா பிராமணர்கள், பிராமின்ஸ். இன்றைக்கும் அதுதான் நீடிக்கிறது. புத்தர்களுக்கான கோவில், அந்த பௌத்த விகாரை நிர்வாகம் செய்யக்கூடிய கமிட்டி, அதிலே பௌத்தர் அல்லாதவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது உறுப்பினர்கள். அதற்காக பௌத்த பிக்குகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதை பற்றி பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கான நலத்துறை அமைச்சராகவும் இருக்கிற கிரண் ரிஜிஜு, அவர் பேரு ரிஜிஜு, அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் ஒரு முறைக்கு 2 முறை சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் மெக்வால் அவர்களை போய் நேரிலே பார்த்தோம். அவரும் ஒரு தலித், ஆனால் அவர் RSS வளர்ப்பு, பிஜேபியில் IAS ஆக இருக்கிற போதே RSS தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். RSS மாணவர் ABVP மாணவர் இயக்கத்திலிருந்து வளர்ந்தவர். 8 முறையோ 9 முறையோ MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து அமைச்சராக இருப்பவர். அவர் சட்டத்துறை அமைச்சராக இருப்பதனால் அவரை 2-3 முறை நேரிலே போய் பார்த்து அதற்கென்று இருக்கிற ஒரு குழுவினரையும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் மகாராஷ்டிராவிலிருந்தும் வந்தவர்களை அழைத்து கொண்டு போய் பார்த்தோம். ஒரு வாரத்தில் அந்த பிரச்சனையை நான் செட்டில் பண்றேன்னு சொன்னார். இப்போ 1 மாசம் ஆச்சு. இன்னும் புத்தகையாவில் போராட்டம் தொடர்கிறது. அது என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு இஸ்லாம் மதத்தின் சொத்து நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது ஏற்கனவே பௌத்த மதத்தின் மீதும் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பௌத்தர் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பிராமணர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த பௌத்த விகாருக்குள்ளே போனால் ஒரு இந்து கோவிலுக்குள் நுழைவதை போல் இருக்கிறது. நான் போயிட்டு வந்தாங்க. இந்து கோவில்களில் என்ன வகையான பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகின்றனவோ செய்யப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்துக்கள் பெரும்பாலும் புத்தர் சிலையை வைத்திருப்பார்கள். வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அது புத்தர் சிலை இருக்கும். அது திருஷ்டி கழிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. லாஃபிங் புத்தான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சிரிக்கிற புத்தர். அது வச்சா நிறைய குபேரன் ஆகிடலாம், சொத்து சேர்க்கலாங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. பௌத்த கொள்கைக்காக கிடையாது. அவர்களின் நம்பிக்கை புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் தான். எனவே பௌத்த மதமே இந்து மதத்தின் ஒரு கிளைதான். அதனால்தான் பௌத்தத்திற்கு மாறினாலும் இடஒதுக்கீடு உண்டு. அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து பௌத்த மதம் இந்து மதத்தின் ஒரு கிளை, எனவே பௌத்தத்திற்கு மாறினாலும் உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று அனுமதித்திருக்கிறார்கள். பௌத்தத்தை சுதந்திரமாக இயங்க விடாமல் இந்து மதத்தின் ஒரு கிளையாகிவிட்டார்கள், ஆக்கிவிட்டார்கள். மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்ற புராண கதைகளை அப்படியே அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அதை சட்டப்பூர்வமாகவும் இந்து மதத்தின் கிளையாக மாற்றிவிட்டார்கள். நீ எத்தனை லட்சம் பேரை கூட புத்திஸ்டா மாத்தலாம், ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டான். ஆனா ஒரு ஊர்ல போய் 100 பேரை நீ முஸ்லீமா மாற்றினால் மிகப்பெரிய வன்முறை வெடிக்கும். பௌத்தத்துக்கு நீ மாறினாக்க உன்னை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டான், வாங்க தொடருமா. ஏன்னா அரசமைப்பு சட்டமே பௌத்தத்தை இந்து மதத்தின் கிளை என்று ஏற்றுக்கொண்டதாக. அதனால் நான் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், அவங்களுக்கு தனி சட்டம் வேண்டும், பர்சனல் லா. அதை இந்து மேரேஜஸ் ஆக்டோட அவங்க இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்து மதத்தினுடைய சட்டங்கள் தான் பௌத்தர்களாக இருப்பவர்களுக்கும் பொருந்தும், பர்சனல் லா இல்லை. இவங்களுக்கு ஷரியத்துக்கு சட்டம் தனியா இருக்கு, கிறிஸ்தவ மதத்திற்கு தனி சட்டம் இருக்கு, அதுக்கு பேர் பர்சனல் லா. பௌத்தத்திற்கு தனி சட்டம் இல்லை. தொடர்ந்து மக்களவையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதை எழுப்பி வருகிறோம். அவரை போய் அர்ஜுன் மெக்வாலை பார்த்து பர்சனல் லா வேணும்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு தனியே ஒரு கமிட்டி உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க.
10 முறைக்கு மேல என்ன சந்திச்சுட்டாங்க. அவங்களை அழைச்சிட்டு போய் பலமுறை அவங்கள்ட்ட கூட சொல்லிட்டேன், பர்சனல் லா வேணும்னு. கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா காமன் சிவில் கோடுன்னு பொது சட்டம் கொண்டு வருவது அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். முஸ்லீமுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது, பௌத்தர்களுக்கு தனி சட்டம் இருக்கக்கூடாது. இந்தியாவில் நீ வாழ்ந்தால் இந்தியர்கள் தான் என்கிற உணர்வோடு எல்லோரும் ஒரே சட்டத்தின் கீழ் வர வேண்டும். அதான் காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட். பர்சனல் லா கூடாது. இந்த தாக்குதல் அதிலிருந்து தான் வருகிறது. இந்த சட்டத்தை ஏன் அவன் திருத்துறான்னா, உனக்கு என்ன தனியா சட்டம், உனக்கு என்ன சிறப்பு உரிமை? ஏதோ இவங்கெல்லாம் அராபிய நாட்டிலிருந்து வந்தவர்களை போல, எல்லாம் இந்த நாட்டுக்காரர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், எங்கள் முன்னோர் தான் இவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வீக குடிகள் தான். இங்க இருக்கிற சமூக கட்டமைப்பு இன்னொரு மதத்தை ஏற்க வைக்கக்கூடிய அளவுக்கான நெருக்கடியை தந்திருக்கிறது. சாதி, சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு, தீட்டு, வன்கொடுமைகள் என்று உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அவலம் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தொடருகிற சூழலில் எங்கே சகோதரத்துவம் இருக்கிறதோ அங்கே போகிறான், எங்கே சமத்துவம் இருக்கிறதோ அங்கே போகிறான். இஸ்லாம் சகோதரத்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் இந்த மண்ணில் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. ஏன் இஸ்லாம் உருவாச்சு? முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆண்டதாலா? கிடையாது. அப்படின்னா அவன் ஆட்சி கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆண்டிருக்கிறான். இந்த நாட்டை இஸ்லாமிய நாடா அவனால் மாற்றிருக்க முடியும். அப்படி மாற்றவில்லை. மதம் மாற்றுகிறார்கள், திட்டமிட்டு மாற்றுகிறார்கள் என்று சொல்லுவது ஒரு அவதூறு. அது மக்களே உணர்ந்து இந்த மதத்திற்கு போகிறோம் என்று போனார்கள். நான் ஆய்வு செய்தது மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்த ஆய்வு. அதில் தான் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அந்த மக்களை யாரும் தூண்டவில்லை. இங்கும் அங்கும் ஓடி ஓடி அலைந்து அலைந்து இந்த கொடுமைகளுக்கு எங்களுக்கு நீதி வேண்டும், எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்கள் நிலத்தில் நாங்கள் அடிமைகளாக கிடந்து உழல வேண்டியிருக்கிறது, அவர்களை சார்ந்து வாழ வேண்டியிருக்கிறது, அவர்களுடைய நிலத்தில் உழுதால்தான் எங்களுக்கு கூலி, கூலி கிடைத்தால்தான் எங்களுக்கு உணவு என்கிற ஒரு அவலம் நீடிக்கிற நிலையில் இந்த வன்கொடுமைகளில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று மூளை முடுக்கெல்லாம் ஓடி முட்டி மோதி பார்த்துவிட்டு நீதி கிடைக்கவில்லை என்ற பிறகுதான் நாங்கள் இந்த மதத்திலேயே இருக்க மாட்டோம், இஸ்லாமியர்களாக மாறுகிறோம் என்று ஒட்டுமொத்த கிராமமும் முடிவு செய்தது. யாரும் அவர்களை போய் தூண்டிவிட்டு நீங்கள் முஸ்லிம் மதத்திற்கு மாறுங்கள் என்று சொல்லவில்லை. நீதி கேட்டு அலைந்து அலைந்து தலைமுறை தலைமுறையாய் நொந்துதான், வலி மிகுந்த நிலையில்தான் எங்கள் எதிர்காலத்து பிள்ளைகளாவது இப்படிப்பட்ட கொடுமைகளை சந்திக்க கூடாது, அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடுதான் 200 குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு மாறியது. இன்றைக்கு அவர்கள் முஸ்லிம்களாக தலைநிமிர்ந்து வாழ்கிறார்கள். சாதிய வன்கொடுமைகள் இல்லை. ஏன் மதமாற்றம் நிகழ்கிறது? இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை என்பதுதானே. இதையெல்லாம் நீங்கள் திருத்தக்கூடாதா? இந்து மதத்திலே திருத்தம் செய்யக்கூடிய தேவை இல்லையா? சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு மோடியும் அமித்ஷாவும் RSS அமைப்பும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சாதிய கொடுமைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? சேரி ஊர் என்று இருப்பிடங்களே பிரிந்து கிடக்கின்றனவே, இரட்டை இந்தியாவாகவே இருக்கிற இந்த வாழிடங்களை ஒருமைப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிறவர்கள் ஏன் ஒரே குடியிருப்பு ஒரே சுடுகாடு என்கிற விளக்கத்தை வைக்க கூடாது? அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? ஏன் இரட்டை வாழிடங்கள், ஏன் இரட்டை குடியிருப்புகள்? வெட்கமாக இல்லையா? ஒரே ஊருக்கு பெயர் ஒரே பெயர், ஆனால் 2 குடியிருப்பு. அது ஊர் தெரு, இது சேரி. இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? இதை யார் ஏற்படுத்தியது? இது எப்படி உருவானது? பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாடு இங்கே காலம் காலமாக நிலைப்படுத்தி கிடக்கிறது, நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாகுபாட்டை ஒழிப்பதற்கு RSS என்ன திட்டம் வைத்திருக்கிறது? மோடி அமித்ஷா கும்பல் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? சாதிய வன்கொடுமை இல்லையா? சாதியின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பாலினத்தின் பெயரால் பாகுபாடு இல்லையா? பிறப்பின் பெயரால் உயர்வு தாழ்வு இல்லையா? இவைதானே இந்த மதம் மாறுவதற்கு காரணம். இதையே மூடி மறைக்கிறீர்கள்.
ஏதோ இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆசை காட்டி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? மானக்கேடாக இல்லை? மதம் மாறுவதற்கு எது உண்மையான காரணம்? மதம் மாறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அனைவரும் மண்ணின் மைந்தர்களே தவிர அராபியர்கள் இல்லை. அவர்களை எப்படி நீ அந்நியர்களாக காட்ட முயற்சிக்கிறாய்? அவர்கள் மீது வெறுப்பை விதைக்கிறாய், அவர்களுக்கான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குகிறாய், அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய அச்சத்தையே உருவாக்குகிறாய். நேரவர்களை படுகொலை செய்தவன் யார்? ஒரே சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் தானே. மேல் பாதையில் நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று சொல்லுகிறவன் யார்? ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தானே. இதற்கென்ன பிஜேபி நடவடிக்கை எடுத்தது? அந்த கோவிலுக்குள்ளே அழைத்து போகிறேன் வாருங்கள் இந்துக்களே என்று என்றைக்காவது நீ ஒரே ஒரு போராட்டம் நடத்தியதுண்டா? ஊஞ்சலையிலே கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதற்காக 5 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே.